வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். ஸோ மாதத்துக்கு ஒன்று ரிவ்யூ பண்ணுவோம், அந்த ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தாங்க போட போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர், 8 சீட்டர், 9 சீட்டர், 10 சீட்டர் எல்லாமே பெரிய வண்டி தான். 2,45,000 பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குது. ஸோ இப்போ புது பைக் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 2,50,000 ரூபாய்க்கு மேலே வருது. வெறும் 2,45,000 பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி, ஒரு பெரிய ஃபேமிலியாக ஒரு 7 பேர் 8 பேர் போகிறதுக்கான பெரிய வண்டியே பார்த்தீங்கன்னா 2,45,000 பட்ஜெட்லேருந்தே கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாடா சுமாவில் 2-3 வண்டி இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலீரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி. இவங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் லோன் வசதியுமே பண்ணி கொடுப்பாங்க. இவங்க லொக்கேஷன் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படி யூட்டர்ன் போட்டு மறுபடியும் டுவர்ட்ஸ் நீங்கள் கிருஷ்ணகிரி திரும்பினீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்குங்க. ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான ரூட்லாம் கிடையாது, உள்ளே வா வெளியே வரலாம் சொல்ல மாட்டோம், ரோட்டு ஓரத்துலேயே இருக்குங்க. ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான், எல்லாமே லோ பட்ஜெட் ஹை குவாலிட்டி. ஸோ ராயல் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட குவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எந்த வண்டியாக இருந்தாலுமே அந்த குவாலிட்டி மெயின்டைனிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்பி எடுக்கலாம். கிருஷ்ணகிரி மக்களுக்கு ஒரு அருமையான இடம் வண்டி எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்க வண்டியை பார்க்கலாம். என்னென்ன வண்டி, என்னென்ன ரேட்டு, என்னென்ன மாடல் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வண்டியோட ரேட்டு எவ்வளோ, நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுன்னு எல்லாமே சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கூப்பிடுங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 8 மணிக்கு எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,45,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. லோ பட்ஜெட்டுங்க, லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி 7 சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ SLX 2007 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ஒரு 50% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 30% இருக்கும். ஸோ வண்டியை வந்து நேரில் பாருங்கள். ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்டீரியர் நல்லாயிருக்கு, சீட் கவர் நல்லாயிருக்கு, ரியர் ஏசி வந்துடும். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,45,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. லோ பட்ஜெட் 7 சீட்டருங்க, குவாலிட்டியாக இருக்கும். ஒரு மெக்கானிக் குட்டி வந்தோட செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2,45,000. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 2,35,000 தாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்து நின்று கம்மி பண்ணி கொடுப்பாங்க. 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி, 10 பேர் போகலாம். வெறும் 2,35,000 தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா சுமோ விக்டா 2012 மாடல், சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி. TN25 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 30% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கு, சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க, எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு, என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு. ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி. வெறும் 2,35,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். ஒரு மெக்கானிக் ஓட்டி கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி. 2,35,000 நெகோசியபிள் ப்ரைஸ். வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள். நல்ல வண்டிங்க, லோ பட்ஜெட் விலையில் இருக்கவங்களுக்கு 2,35,000. அடுத்ததாக பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பொலீரோ அப்படிங்கிற போது 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஆஃப் ரோடு, ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி. 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா பொலீரோ ZLX 2018க்கு 19 மாடலுங்க. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. இது வரைக்கும் 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN29 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். வண்டி குவாலிட்டியாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள்.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி இருக்குது, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஸோ இன்டீரியர் பாருங்கள், 7 பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க. நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க. 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். 15 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். ஸோ லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவ் ரெண்டுமே நல்லாயிருக்கும். வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 7,30,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் பக்காவாக இருந்தால் 6 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல வண்டி, நேரில் வந்து பாருங்கள். 7,30,000 நெகோசியபிள் ப்ரைஸ். அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 9 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க. லோக்கல் யூஸுக்கு அதிக பேர் போகிறதுக்கு நல்லா செட் ஆகும். 9 பேர் போகலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா சுமோ கோல்டு GX 2013 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. TN 70 ஒசூர் வண்டி. ஃபியல், டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், க்ளீனாக இருக்கும். சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. மொத்தம் 9 பேர் உட்காரதுக்கு சூப்பரான வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ போட்டிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. நேரில் வந்து பாருங்கள். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஒர்த்தான வண்டி. இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 3,25,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 3,25,000 நெகோசியபிள் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி. இது வரைக்கும் 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 91 ஃபியல், பெட்ரோல், பியூர் பெட்ரோல், கேஸ் என்டாஸ்மெண்ட் கிடையாது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க இருக்குது. ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். டயர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் வண்டி, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா 8 பேர் உட்காரலாம். லோக்கல் யூஸுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆம்னிங்கிற போது நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. 8 பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,35,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் 2.5 லட்சம் வரைக்கும் லோன் வசதியை பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 3,35,000.